ஹலோ காய்ஸ், இப்போது இந்த வீடியோவில் சிஎஸ்எஸ்ல இருக்கிற டெக்ஸ்ட் அப்புறம் ஃபாண்ட் இதை பற்றிலாம் பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, நம்மளோட இண்டெக்ஸ் டாட் HTML நிறைய இருக்குது. நான் ஃபஸ்ட்டு இதெல்லாம் கிளியர் பண்ணிக்கிறேன். ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸும் கிளியர் பண்ணிக்கிறேன். இண்டெக்ஸ் டாட் HTML நம்மளோட பாய்லர் பிளேட்டை இம்போர்ட் பண்ணிக்கலாம். டைட்டில் வந்து சிஎஸ்எஸ் லேர்னிங் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே, டைட்டிலுக்கு கீழே நம்மளோட சிஎஸ்எஸ்ஸை லிங்க் பண்ணிக்கலாம். லிங்க் சிஎஸ்எஸ் அப்படின்னா வந்துடும் ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ். ஓகே, லிங்க் ஆகிடுச்சு. இப்போது எக்ஸாம்பிளுக்கு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பாடி டேக்கில் H1 1 செகண்ட். வெல்கம் காய்ஸ். இப்போது H1ல கலர் வந்து க்ரீன் கொடுத்துக்கலாம், இல்லை ஒயிட் கொடுத்துக்கலாம். ஒயிட். பாடி டேக் இருக்குங்க இல்லையா, பாடி டேக்கு பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துக்கலாம். பேக்ரவுண்ட் கலர் க்ரீனே கொடுத்துக்கலாம். க்ரீன் எல்லோ. ஓகே, இப்போது நம்மளோட HTML ஃபைலை ரன் பண்ணி பார்க்கலாம். அவுட்புட் கரெக்டாக வருதா அப்படின்னு. ஓப்பன் வித் லைவ் சர்வர். ஓகே, ஓகே, அவுட்புட் வந்து கரெக்டாக தான் வருது. ஓகேங்களா? நான் நெக்ஸ்ட்டு வேறு ஏதாவது ஓகே, பேராகிராஃபும் ஆட்டோமேட்டிக்காக வருது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பி டேக்கை ஸ்டைல் பண்ணிக்கலாம். பி டேக், அதுக்கும் கலர் வந்து இந்த கலர் கொடுத்துக்கலாம். ரொம்ப லைட்டாக தெரியுது, ஸோ ரெட்டு கொடுத்து பார்க்கலாம். ஓகே, ஸோ ரெட்டே கரெக்டாக இருக்கும். ஓகேவா? இப்போ பார்த்தா தெரியும் நம்ம H1 பி டேக் இது எல்லாமே ஸ்டைல் பண்ணிட்டோம். பாடி அப்படின்னு ஒரு நம்மளோட பாடி டேக்குக்கும் பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் என்டையர் பேஜுமே அந்த கலரில் தெரியுது. ஓகேங்களா? ஓகே, இப்போது ஃபாண்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், வெல்கம் காய்ஸ் அப்படின்றது இந்த ஃபாண்ட்டில் இருக்கும். நான் பாடியில் போயிட்டு ஃபாண்ட் ஃபேமிலி அப்படின்னு டைப் பண்ணிட்டோம்னா கீழே நிறைய வரும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு எது வேணுமோ, இதில் எவ்வளோ இருக்குது, ஸோ எது வேணுமோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் எக்ஸாம்பிளுக்கு இந்த ஒரு ஃபாண்ட்டை யூஸ் பண்ணி பார்க்குறேன். சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னா பார்த்தா தெரியும் ஃபாண்ட்டு மாறிட்டுருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஃபாண்ட் மாறிடுச்சு. ஸோ இது பாடி டேக்கில் அப்ளை பண்ணதுனால எல்லா ஃபாண்ட்டுமே மாறிடுச்சு. எனக்கு இந்த மாதிரி வேணாம், நான் இதை எடுத்துட்றேன். இப்போ எனக்கு H1க்கு மட்டும் ஃபாண்ட் வேறு வேணும் அப்படின்னா ஃபாண்ட் ஃபேமிலி அப்படின்றத போட்டு ஏரியல் யூஸ் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், அழகாக வந்திருக்கு. நீட்டான ஒரு ஃபாண்ட்டில் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபாண்ட் இருக்குது. ஸோ எப்படி வேணுமோ நீங்கள் உங்களுக்கு அந்த ஃபாண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய ஃபாண்ட் இருக்குது. கோலன் டைப் பண்ணிங்க அப்படின்னா நிறைய வரும். டைம்ஸ் நியூ ரோமன் கூட இருக்குது. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ டைம்ஸ் நியூ ரோமன் ஆஸ் யூஷுவல் டைம்ஸ் நியூ ரோமனில் தான் இருக்கும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வேறு ஏதாவது கூட மாற்றிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நிறைய ஃபாண்ட் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி ஒரு ஃபாண்ட் இருக்குது. ஸோ மாற்றணும் அப்படின்னா அதுவும் டிஃப்ரெண்ட்டாக மாறுது. ஓகேங்களா? ஸோ எந்த ஃபாண்ட் வேணுமோ அப்படி நீங்கள் மாற்றிக்கலாம். இதில் இருக்கிற ஃபாண்ட்ஸ் வந்து பிடிக்கல, இந்த ஃபாண்ட்ஸ் எனக்கு எதுனே தெரியல, பிடிக்கல அப்படின்னா ஸோ கூகுளே அஃபிஷியலாக ப்ரொவைட் பண்ணுறாங்க டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபாண்ட்ஸு. கூகுள் ஃபாண்ட்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இதில் ஃபஸ்ட்டு வர லிங்க்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. fonts.google.com.
ஸோ இதில் நிறைய ஃபாண்ட்ஸ் இருக்கும், லட்சக்கணக்கான ஃபாண்ட்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு எந்த மாதிரியான ஃபாண்ட் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? எப்படி வேணுமோ அந்த ஃபாண்ட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போது உங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக நான் இந்த ஒரு ஃபாண்ட் ஒன்று, பிடி செரிஃப் அப்படின்ற ஒரு ஃபாண்ட். ஓகேங்களா? ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு அதோட திக்னஸ் எவ்வளோ வேணும் அப்படின்றத கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி. ஓகே, இப்போது இங்கே கெட் ஃபாண்ட் அப்படின்னு இருக்கும். இதை கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும், எம்பெட்டட் கோட். ஓகே எம்பெட்டட் கோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கேயே தெரியும் பாருங்கள். இதை வந்து நம்ம இந்த மாதிரி லிங்க் பண்ணணும். இங்கே ஒரு கோடு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இதை இப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. இதை கொடுத்தீங்க அப்படின்னா காப்பி ஆகிக்கும். காப்பி அப்படின்றத கொடுத்தீங்கன்னா காப்பி ஆகிக்கும். நம்மளோட HTML ஹெட் டேக்கில் சிஎஸ்எஸ் லிங்க் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அது மேலே டைட்டிலுக்கு கீழே இப்படி லிங்க் பண்ணிக்கோங்க. லிங்க் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு இந்த மாதிரி ஃபாண்ட் ஃபேமிலி அப்படின்ற இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இங்கே கீழே எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ நம்மளுக்கு எப்படி வேணுமோ அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ஃபாண்ட் ஃபேமிலியில் இந்த ஒரு ஃபாண்ட்டை கொடுத்தோம் அப்படின்னா, செகண்ட், இப்போது எனக்கு H1 இல்லை பாடிக்கே ஃபுல்லாக கலர் இந்த டெக்ஸ்ட் மாறணும் அப்படின்னா இப்படி கொடுத்துட்டு சேவ் பண்ணிவிட்டு இதை நான் மினிமைஸ் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ பார்த்தா தெரியும் இது வந்து மாறி இருக்கு. ஆக்சுவலாக இதில் டிஃப்ரென்ஸ் வந்து தெரியல. ஒன் செகண்ட், நான் இதை வந்து ஆஃப் பண்ணிடுறேன். ஓகேவா? இப்போ பார்த்தா தெரியும். இப்போ எல்லாமே இந்த மாதிரி இருக்கா? நான் இதை ஆஃப் பண்ணிவிட்டு சேவ் பண்ணி பார்த்தோன்னா மாறி இருக்கு. இப்போ பார்த்தா ஓகே, பிடி செரிஃப். இது வந்து ரெண்டுமே செரிஃப் அப்படின்றதுனால லைட்டாக டிஃப்ரென்ஸ் தான் தெரியும். நீங்கள் வேறு ஒரு ஃபாண்ட் யூஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக தெரியும். எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த சிஎஸ்எஸ்ஸை இதை மட்டும் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ காப்பி பண்ணிவிட்டு என்னோடய HTMLக்கு போய்க்கிறேன். ஓகே, இந்த மாதிரி இதுதான் என்னோடய HTML சிஎஸ்எஸ். ஓகேவா? ஸோ இதில் நான் இதை அப்படியே காப்பி பண்ணதை அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இந்த கிளாஸை வந்து காப்பி பண்ணிக்கிறேன். இந்த கிளாஸை காப்பி பண்ணிவிட்டு என்னோடய index.html பேராகிராஃப் இருக்கு இல்லையா? ஸோ இதில் இங்கே கிளாஸ் அப்படின்னு கிளாஸ் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு அந்த கிளாஸை கொடுத்தேன் அப்படின்னா பார்த்தா தெரியும் அப்படியே மாறிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம். ஜஸ்ட் நான் இதுவே அப்படி இன்னொரு டைம் காப்பி பண்ணிவிட்டு H1க்கும் கொடுத்தேன் அப்படின்னா, ஒன் செகண்ட், கிளாஸ் யூஸ் பண்ணணும். ஸோ கொடுத்தேன் அப்படின்னா H1ம் சேஞ்ச் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபாண்ட்ஸை உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். எந்த ஃபாண்ட் வேணுமோ செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு இந்த மாதிரி லிங்க் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா இம்போர்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை காப்பி பண்ணிக்கோங்க. இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு நம்மளோட இதுக்குள்ளார வந்துட்டு இந்த லிங்க்கை வேணால் எடுத்துருங்க. இந்த நம்ம லிங்க் பண்ணியிருக்கோம் இல்லையா? இதை ஃபுல்லாக எடுத்துகிட்டு அந்த style.css அப்படின்ற ஸ்டைலில் இதை இம்போர்ட் பண்ணிக்கலாம். இதுவும் இல்லை அப்படின்னா இதை மட்டும் காப்பி பண்ணிவிட்டு நம்மளோட style.cssல டாப்பில் போயிட்டு இதை அப்படியே இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? Alt Z கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்துடும். ஸோ ஒன்ஸ் இதெல்லாம் இம்போர்ட் பண்ணிட்ட அப்புறம் அவங்களே ஆல்ரெடி கிளாஸ்லாம் கொடுத்து வச்சுருப்பாங்க. ஸோ எந்த ஒரு ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிங்கனாலே இந்த மாதிரி கிளாஸஸ் கொடுத்து வச்சுருப்பாங்க. ஸோ இது வேணும் அப்படின்னா உங்களுக்கு எது வேணுமோ அதை மட்டும் காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இதை அப்படியே அதே மாதிரி இது வேணுமோ அப்படியே காப்பி பண்ணுங்கள். ஆஸ் யூஷுவல் நம்மளுக்கு இந்த மாதிரி சிஎஸ்எஸில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த கிளாஸை காப்பி பண்ணி நம்மளுக்கு எதுக்கு வேணுமோ அந்த ஒரு டேகுக்கு சிம்பிளாக போட்டுக்கலாம். இப்போது எனக்கு H1க்கு இந்த ஒரு ஃபாண்ட் வேணாம், இந்த மாதிரி போல்டாக வேணும் அப்படின்னா அவ்வளோதான், சிம்பிளாக அந்த மாதிரி போல்டாக வந்துருச்சு. ஓகேங்களா? இந்த ஃபாண்ட் இல்லாமல் ஒன் செகண்ட், நான் ஆக்சுவலாக பாடிக்கு கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். கரெக்ட், அதனால தான் அப்படி. ஸோ ஓகே, இப்போ பாருங்கள்,
இதை நான் எடுத்துறேன், கட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணேன்னா இந்த மாதிரி இருக்கா. ஸோ இதை பேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா, பேஸ்ட் பண்ணிட்டு சேவ் பண்ணேன்னா ஃபாண்ட் சைஸ் மாறுறது தெரியும், கொஞ்சம் போல்டாக மாறி இருக்கு. ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு எந்த ஃபாண்ட் வேணுமோ அந்த ஃபாண்ட்டை கூகுள் ஃபாண்ட்ஸ்லேருந்து யூஸ் பண்ணிக்கலாம். கூகுள் ஃபாண்ட்ஸில் லட்சக்கணக்கான ஃபாண்ட்ஸ் இருக்குது. ஓகேங்களா. ஜஸ்ட் ஃபாண்ட்ஸை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னாவே தெரியும் எவ்வளோ ஃபாண்ட்ஸ் இருக்கும். உங்களுக்கு எது வேணுமோ அது எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஃப்ரீ தான். ஓகேங்களா.